வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள போதிலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதற்காக தாவேக சார்பில் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரும் சூழலில் தாவேக ஆட்சி அமைக்க முழு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் நிர்வாகிகள் நேற்று விஜயை சந்தித்து 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து விஜய் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் அருணகிரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் விஜய் வழங்கினார். மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தாவேகவுக்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் திமுக உடனான கூட்டணி முடிவுக்கு வந்துள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேட்டியளித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் கிறிஸ்டோடேங்கர் புதிதாக அமையும் தாவேக அரசில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று தெரிவித்தார். இதனிடையே தாவேக அமைச்சரவைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த துறை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ளது. தாவேக அமைச்சரவையில் இடம்பெறப் போகும் காங்கிரஸ் எம்எல்ஏ யார் என்பது குறித்து முடிவு செய்வது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் தாவேக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக அதிமுகவில் கருத்து முரண் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சரவையில் பங்கு என்ற நிலைப்பாட்டுடன் தாவேகவை ஆதரிக்க எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதுபோன்ற சூழலில் சென்னையில் உள்ள சி.வி. சண்முகத்தின் உறவினர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி, பவானி தொகுதி எம்எல்ஏ கே.சி. கருப்பணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசித்தனர். இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்தித்து பேசினர். இதில் தாவேகவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய் அவற்றில் திருச்சி கொழும்பு தொகுதியை ராஜினாமா செய்யக்கூடும் என தகவல்கள் வெளியாகின்றன. முதல் தேர்தலிலேயே சென்னை மாவட்டத்தில் அதிக தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற்றிருப்பதாலும் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் தொகுதி மக்களை எளிதாக சந்திப்பதற்கு பெரம்பூர் தொகுதியை சாதகமாக இருக்கும் என கருதுவதாலும் விஜய் அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்வார் என பேசப்படுகிறது. திருச்சி கொழும்பு தொகுதியில் ராஜினாமா செய்தால் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும். அப்படியெனில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இல்லையெனில் லால்குடி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் அல்லது அவரது மகன் சிரஞ்சீவி ஆகியோரில் ஒருவர் நிறுத்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய பாஜக அரசு கரும்பு விவசாயிகளின் பேச்சில் அடிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கரும்பு விவசாயிகளுக்கு கரும்புக்கான விலையை உயர்த்திட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. எவ்வளவு என்றால் கிலோவுக்கு 1 பைசா, அதுவும் 10.5 விழுக்காடு சர்க்கரை சத்துள்ள கரும்புக்கு மட்டும்தான் என்று சாடியுள்ளார். நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் கரும்பின் சர்க்கரை சத்து 10க்கும் குறைவாகத்தான் உள்ளது. எனவே இந்த 1 பைசா உயர்வும் பெரும்பகுதி கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்காது என்பதே உண்மை என்று அவர் விமர்சித்துள்ளார். விவசாயிகளின் விரோதி மோடி அரசு என்பதை மீண்டும் உறக்கச் சொல்வோம் என்று சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் நிகழ்ந்த 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக நடத்தும் நாடகம் என்று மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜலந்தர் மற்றும் அமிர்தசரஸ் ஆகிய 2 நகரங்களில் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் ராணுவ முகாம்களுக்கு அருகில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த குண்டு வெடிப்புகளை சுட்டிக்காட்டி பகவந்த் மான் விமர்சித்துள்ளார். எங்கெல்லாம் பாஜக போட்டியிட விரும்புகிறதோ அங்கெல்லாம் இத்தகைய சம்பவங்கள் நடக்கின்றன என்றும் அவர் சாடியுள்ளார். இது 2027 பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்காக அவர்கள் இப்போதே செய்யும் தயாரிப்பு என்றும் பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக பாஜக இத்தகைய வன்முறை பாதையை தேர்ந்தெடுக்கிறதா என பகவந்த் மான் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்க தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள நிலையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக மம்தா பானர்ஜி மறுப்பு தெரிவித்திருப்பது சட்ட சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தான் போட்டியிட்ட பவானிபூர் தொகுதியில் தோல்வியடைந்த போதிலும் நாங்கள் தோற்கவில்லை, மக்களின் தீர்ப்பு சூறையாடப்பட்டுள்ளது என்று மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்.
மேற்கு வங்க தேர்தல் தீர்ப்பு மக்கள் தகுதி அல்ல, இது ஒரு மிகப்பெரிய சதி மற்றும் கொள்ளை என்பதால் தான் பதவி விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்று மம்தா திட்டவட்டமாக கூறியுள்ளார். மம்தா பானர்ஜியின் இந்த முடிவால் மேற்கு வங்கத்தில் ஒரு சிக்கலான சூழல் உருவாகியுள்ளது. பதவி விலக மறுக்கும் மம்தா பானர்ஜியின் இந்த பிடிவாதமான போக்கை பாஜக வன்மையாக கண்டித்துள்ளது. இது அரசியலமைப்பு ரீதியான அவமதிப்பு மற்றும் ஜனநாயக படுகொலை, அராஜகம் என்றும் பாஜக விமர்சித்துள்ளது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைட் தமிழ் செய்திகளுடன்.